بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்புள்ள சகோதரர்களே, ரமலானை முன்னிட்டு இந்த ஒன்று கூடல் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்று எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு ரமலானும் சில வழிகாட்டல்களும் என்கின்ற ஒரு தலைப்பில் தொகுத்து சில முக்கியமான செய்திகளை நான் ஒவ்வொன்றாக சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். பொதுவாக ஒரு உரை நம்ம நிகழ்த்தப்படுகிற நேரத்தில் இது ரமலான் என்பது வருடம் வரக்கூடியது. போன வருடத்தில் இல்லாத புதுசாக என்ன செய்யலாது, இந்த வருடம் புதுசாக என்ன செய்யலாது சொல்ல முடியாது. எனவே ஒரு ஞாபகமூட்டலாக ஏற்கனவே அது கேட்டிருந்தால் அது ஒரு ஞாபகமூட்டலாகவும், சொல்லப்படாத செய்திகள் ஒரு தகவலாகவும் ஞாபகமூட்டலாகவும் இருக்கும் என்பதை நான் ஆரம்பமாக சொல்லிக்கொண்டு சில முக்கியமான செய்திகளை இந்த இடத்திலே நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கிறேன். எனக்கு ஒரு 3/4 மணி நேரம் தரப்பட்டிருக்கிறது. அதற்குள்ள நான் என்ன செய்ய வேண்டும், முக்கியமான சில தகவல்களை சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் அன்புள்ள சகோதரர்களே, ரமலானை எதிர்நோக்குகின்ற நேரத்தில் எல்லோரும் ஒரு ஆர்வத்தோடும் ஒரு மன எழுச்சியோடும் உற்சாகத்தோடும் நாங்கள் அதை எதிர்நோக்குவதை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், சிலர் நான் திருந்தி வாழ வேண்டும், முறையாக வாழ வேண்டும் என்பதற்கு ரமலான் மாதத்தை தான் வைத்திருக்கிறார்கள். அதாவது இப்போ ரமலான் முடிந்து ஷவ்வாலிலே ஒரு மனமாற்றம் ஏற்பட்டதென்றால் இன்ஷா அல்லாஹ் அடுத்த ரமலான் வரைக்கும் என்ன செய்வாங்க, அதை வெயிட் பண்ணக்கூடிய அளவில், அது சரியோ தவறோ இரண்டாவது அம்சம், ரமலானை வைத்து மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அளவில் மக்களுடைய மனோநிலை இருப்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அந்த அளவுக்கு ரமலானை பற்றிய பதிவு முஸ்லிம்களுக்கு மத்தியில் இருக்கிறது. இஸ்லாம் அந்த அளவுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனாலும் ரமலான் தொடர்பாக சில தவறான புரிதல்கள், சரியான வழிகாட்டலின்மைகள் நிறைய இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். குறிப்பாக நான் இப்போ பிரித்து பேசக்கூடிய இந்த விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொன்றாக நான் சொல்லுவேன். ரமலானுடைய சஹரோடு சம்பந்தப்பட்ட சில செய்திகள், ரமலானுடைய பகல் பொழுதோடு சம்பந்தப்பட்ட சில செய்திகள், ரமலானுடைய இஃப்தாரோடு சம்பந்தப்பட்ட சில செய்திகள், ரமலானுடைய இரவோடு சம்பந்தப்பட்ட சில செய்திகள். மொத்தமாக 4 அம்சங்கள். 1 சஹரோடு சம்பந்தப்பட்டவைகள், 2 பகல் பொழுதோடு சம்பந்தப்பட்டவைகள், 3வது இஃப்தாரோடு சம்பந்தப்பட்டவைகள், 4வது இரவு வேளைகளோடு சம்பந்தப்பட்டவைகள் என்று நான் சில விஷயங்களை சொல்ல இருக்கிறேன். அதற்கு முன்னால், அதாவது ரமலானுடைய செய்திகளில் இன்னும் சில விஷயங்களாக சொல்வதாக இருந்தால், ரமலானை பொறுத்த வரைக்கும் எமக்கு உற்சாகம் தரக்கூடிய ஒரு மாதம், அதில் சந்தேகம் கிடையாது. உற்சாகம் எங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதம், அதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் இந்த உற்சாகத்தை நிர்வகித்துக் கொள்ளுகின்ற முறையில் நிறைய பேர் தோல்வி அடைவதை நாம் எல்லாம் உளமாற உணர்ந்திருக்கிறோம். அதற்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால், முதலாவது நாள் பள்ளி வாயில்களை நாம் பார்க்கிற நேரத்தில் இவ்வளவு முஸ்லிம்கள் இந்த ஊரில் தான் இருக்கிறார்களா என்று சொல்லக்கூடிய அளவில் மிகப்பெரிய ஒரு கிரௌடை நாம் என்ன செய்வோம், காணுவோம். பள்ளிகள் நிரம்பி வழியும். நிறைய மஷூராக்கள் கூட நடக்கக்கூடிய அளவில் பள்ளியை கொஞ்சம் விஸ்தரிச்சு என்ன செய்யணும், கட்டணும். ஏனென்றால் இவ்வளவு பேர் என்ன செய்யுது, பள்ளி போதாது அப்படி என்கின்ற அளவில் ரமலானுடைய அந்த முதலாவது நாள், 2வது நாள், 3வது நாள் என்ன செய்யும் இருக்கும். அதே போல அந்த 27 வந்து என்னது, அந்த அளவுக்கு ஒரு நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். ஆனால் 28, 29 அது நோன்பே அல்லாது போன்று என்ன செய்வார்கள், நடந்து கொள்ளக்கூடிய ஒரு காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ரமலானுடைய ஒவ்வொரு முதலாவது நாளிலும் எல்லோரும் எப்படி முடிவெடுத்திருப்பார்கள் என்று சொன்னால், இந்த ரமலானை இன்ஷா அல்லாஹ் ஒழுங்கான முறையில் 100% சரியான முறையில் பயன்படுத்துவேன். ரமலானுடைய 29வது நாளில் எப்படி முடிவெடுப்பார்கள் என்றால், இந்த ரமலானை என்ன செய்து விட்டது, நம்ம நினைச்ச மாதிரி நடக்கல, இன்ஷா அல்லாஹ் அடுத்த ரமலானில் நான் என்ன செய்வேன், ஒழுங்காக இருப்பேன். இப்படி கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு 20 ரமலான் 30 ரமலான் போயிட்டு, இதே ரமலான் இப்போ ஷைத்தான் இப்பொழுது நிறைய பேருடைய உள்ளங்களை எதை ஏற்படுத்தி வருகிறான்னு சொன்னால், இந்த ரமலான் உனக்கு அப்படித்தான் போக போகுது. எப்படி இந்த ரமலானும் உனக்கு என்னதான் நீ பெரிய ஆர்வமாக முடிவெடுத்து விட்டாலும், என்னதான் நீ உற்சாகமாக எடுத்துட்டாலும், ஒரு 5வது 6வது நோம்பில் இந்த ஸ்டெப் தான் நீ எடுப்பாய், திருப்பி அடுத்த ரமலான் வரைக்கும் இதுதான் உனது போக்காக இருக்கும். அப்படி என்கின்ற அந்த ஒரு எதிர்பார்ப்போடும் ஆர்வத்தோடும் தான் உள்ளுக்கு என்ன செய்கிறோம், நம்ம நுழைகிறோம். நுழைந்த பின்னால் ஷைத்தானுக்கு அதில் வெற்றி கிடைப்பதை எல்லாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இவைகள் தான்
ரமலானுடைய விஷயங்களிலே மிகவும் ஃபோக்கஸ் பண்ணி, அதாவது உன்னிப்பாக சொல்லப்பட வேண்டிய விஷயம் என்று நான் என்ன செய்கிறேன், கருதுகிறேன். ஏனென்றால் சட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் தேவை நம்ம படிக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். சட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் தேவை நாம் படிக்க வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இரண்டாவது கட்டம் இதோடு தர்பியாவோடு சம்பந்தப்பட்ட இதோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த மாதிரியான வழிகாட்டல்கள் நமது உற்சாகத்தை கெடுக்கக்கூடிய வழிகாட்டல் பற்றியும் நாம் நிறைய என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை ஒரு முன்னுரையாக அல்லது ஒரு முத்தாய்ப்பாக நான் ஒரு விஷயமாக இந்த இடத்துல என்ன செய்கிறேன், பதிவு செய்து கொள்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, ரமலானுடைய விஷயங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க என்று சொன்னால், காலை பொழுது சஹருடைய நேரம், பகல் பொழுது இஃப்தாருடைய நேரம், இரவு நேரம் என்ற இந்த பகுதிகளிலே உள்ள சில குறிப்புகளை மாத்திரம் நான் இந்த இடத்துல என்ன செய்கிறேன், இரண்டாவது கட்டமாக சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, சஹர் நேரங்களை பொறுத்தவரையில் நாம் இன்று எப்படி அவதானிக்கிறோம் என்று சொன்னால், சஹர் நேரங்களை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு ரமலானுடைய மாதத்தை நாங்கள் பலவிதமான கருத்தியலோடு அணுகுகிறோம். ஒன்று, ரமலான் ஏழைகளின் பசியை உணர்கின்ற மாதம், ஏழைகளின் பசியை உணர்கின்ற மாதம் என்ற வார்த்தை எல்லோரும் சொல்வதை பார்க்கலாம். ஆனால் இது தவறு. இது என்னது, 100% தவறான விஷயம். அப்படின்னா பணக்காரர்கள் மட்டும்தான் நோன்பு பிடிக்கணும், ஏழைகள் என்ன நோன்பு பிடிக்க கூடாது என்று இஸ்லாம் என்ன செய்திருக்க வேண்டும், சொல்லி இருக்க வேண்டும். பணக்காரர் நோன்பு பிடிக்கணும், ஏழைகளும் நோன்பு பிடிக்க வேண்டும். ஏழைகளின் பசியை உணர்வதற்காக பசி என்கின்ற அந்த வேதனையை, பசி என்கின்ற அந்த வலியை மக்களுக்கு உணர்த்த வேண்டிய எந்த அவசியமும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு, பசி இயல்பாகவே நாம் உணரக்கூடிய ஒரு அம்சம். அதற்காக வேண்டிய அல்ல ரமலான். அல்லாஹ் குர்ஆனிலே நோக்கத்தை தெளிவாக சொல்லுகிறான். என்ன சொல்றான்? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுக்கு என்னது, இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். எனவே ஏழைகளின் பசியை உணர்கின்ற மாதம் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்படி சொல்லவில்லை. ஆனால் ரமலானுடைய சஹர் வேளையையும் இஃப்தார் வேளையும் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒருவேளை பசியை உணர்கின்ற மாதம் என்ற அந்த வாதத்துக்கு ஏற்றுக்கொண்டாலும் டிவிகள்லையும் சேனல்களையும் அங்க இங்கேயும் சஹரையும் இஃப்தாரையும் காட்டுறாங்க. அதை ஒரு அந்நியர் பார்த்தான்னு சொன்னா, ரமலான் நம்மளுக்கும் வரணும்னு நினைப்பான். ரமலான் என்னது, நம்ம மதத்திலையும் கட்டாயம் இருந்திருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அளவில் எது சாப்பாட்டு ஏற்பாடுகளை நீங்கள் பார்க்கலாம். எந்த அளவுக்கு ஏற்பாடு என்று சொன்னால், சஹருடைய சாப்பாடு நம்ம பகலைக்கு சாப்பிட மாட்டோம் என்கின்ற அந்த உணர்வை ஏற்படுத்தி, அதனால பகலை கவர் பண்ற அமைப்பில் என்ன செஞ்சோம், சஹர்லையே எல்லாம் முடித்து விட வேண்டும் என்கின்ற அமைப்பில் சஹருடைய உணர்வு நடப்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இதை டிவி சேனல்ல இன்றைக்கு ஜனாதிபதி மாளிகையில் சஹர் வழங்கப்பட்டது அப்படின்னு போட்டு காட்டுறான், அல்லது இந்த ஹோட்டலில் என்ன சகோதரர் சஹர் வழங்கினார் அப்படின்னு காட்டுறான். அதில் வச்சுக்கிற சாப்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, அவன் என்ன முடிவு எடுப்பான்னா, இப்படி நோன்பு பிடிச்சா நம்ம 12 மாதம் என்ன செய்வோம், நாங்கள் நோன்பு பிடிப்போம், ஏன் அத்தா எல்லாத்தையும் ஜம்மு செஞ்சு சஹரில் என்ன செஞ்சிடறோம், நம்ம முடித்து விடுகிறோமே என்கின்ற அளவில் சாப்பாட்டுடைய காட்சிகள் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். நிறைய பேர் ரமலான்ல தான் வெயிட் குறையணும், ஆனா ரமலான்ல தான் என்ன செய்யுது, எல்லா விதமான வெயிட் கூடுற அளவுக்கான ஏற்பாடுகளோடு நம்ம கண்டு கொண்டிருக்கிறோம். சஹருடைய வேலை அப்படித்தான் நடக்குது. சில இடங்களை நீங்க பார்க்கலாம், சில கிராமங்கள் உள்ள வளமை இருக்கிறது. நான் சஹருடைய விஷயத்தை ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால், ரமலானை எப்படி அணுகணுமோ அப்படியான அணுகுமுறை நம்ம இபாதத்துல மட்டும் காட்டணும் பண்ணுவீங்களே, சில விஷயங்கள் எங்களை என்ன செஞ்சிடும், ரமலானில் கூடுதலாக தூக்கத்துக்கூடிய உணர்வு எதனால வரும், உணவால தான் வரும். உணவுல நம்ம சாப்பிட்ற சாப்பாடு 4 வேளை சாப்பாடு என்ன செய்யறோம், வளமே 3, ரமலானுக்கு 4 வேளை என்கின்ற அமைப்பில் என்ன செஞ்சிடறோம், சாப்பிட்டு விடுகிறோம். இதனால தூக்கம் என்ன செய்கிறது, அதிகமாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப சஹருடைய வேலை ஃபோக்கஸ் பண்ணப்பட்டு சேனல்ல எல்லாம் காட்டப்படுறதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவ பகலுக்கு சேர்த்து உணவு உண்கிறார் என்பதை என்ன செய்கிறாங்க, காட்டுவதை நம்ம பார்க்கிறோம். இப்படிதான் ரமலானுடைய உணவு இருக்கிறது. சில கிராமங்களில் பார்க்கலாம், உரைப்பு கொண்டு பாலு கொண்டு வச்சுக்கிறாங்க, உரப்பு கொண்டு பாலு கொண்டு. அப்படின்னு என்ன தெரியுமா, நல்லா உரப்பா சாப்பிட்டு முடிச்சாச்சு, அதுக்கு பிறகு இனிப்பா சாப்பிடணுமே, அதுக்கு டபுள் அடுத்தது. இப்படி சஹர் வேலை சில கிராமங்களில் நடப்பதை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இன்னும் சில வீடுகளில் பழக்கம் இருக்குது, அதான் சொல்ற டைமை பார்த்து தண்ணியை தூக்கிட்டு ஓடி வருவாங்க குழந்தைகளுக்கு, தண்ணியை குடுறா பாட்டு, என்ன இதோட கடைசி, இதோட முடிஞ்சுது, இதோட என்ன செஞ்சிரு, தண்ணியை குடிச்சிட்டு தாய்மார்கள் குழந்தைகளுக்கு தண்ணி ஊட்டுவதை நீங்கள் பார்க்கலாம். சரியா அதான் சொல்ற நேரத்தில் ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிற சுண்ணத்தா இல்ல. அப்ப ஏன் அப்படி பதறோம், குழந்தைக்கு என்ன உணர்வு ஏற்படுத்துகிறோம் தெரியுமா, இவ்வளவுதான், இன்றையோட உனக்கு என்னது முடிஞ்சது, இனி சாப்பாடு கிடையாது, அதனால இப்பயே ஒரு கிளாஸ் தண்ணி என்ன செஞ்சிருது
குடிச்சிரு அப்படி என்று சொல்லி அதான் சொல்லுகிற நேரத்தில் தாய்மார்கள் தண்ணி கொடுப்பதை என்ன செய்யலாம், பார்க்கலாம். இந்த நடைமுறையெல்லாம் எங்களுக்கு எது காட்ட தெரியுமா? பகல 2 பாத்திரம் மட்டும் சகருக்கு என்ன செய்கிறோம், நம்ம உணவு நடைமுறைப்படுத்துவதை நம்ம கண்டு கொண்டிருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, 100% இந்த நடைமுறை தவறு. இப்படி ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இருக்கவில்லை. சகருடைய பொழுதை அதாவது பெண்களுக்கு சில இப்ப சவுதி அரேபியா போன்ற இடங்கள்ல அந்த மாதிரியானவைகள் கம்மியாக இருந்தாலும் கூட நமது நாடுகள் எல்லாம் நம்ம எப்படி பார்க்கிறோம்னு சொன்னால் பெண்களுக்கு வேலை குறைஞ்சிருக்கணும். சமையல் வேலை குறைஞ்சுதான் இருக்கு ரமலான் மாதத்துல, ஆனா டபுள் ஆகிறது. என்ன செஞ்சிடறாங்கன்னா அவங்க இரவுக்கும் சமைத்து கிராமங்கள் நமது நாடுகளில் சொல்றேன் கிராமங்கள் அதாவது இரவுல சமைத்து சகருக்கு 1 மணிக்கு கிளம்பி என்ன சூடா இருக்கணும்ன்றதுக்காக வேண்டி 1 மணிக்கு கிளம்பி சமைக்கிறது. இவர் இபாதத். யாரு இவர்? இபாதத். ஆனா ஹதீதுகள்ல பார்க்கிறோம் ஆண்களும் பெண்களுமாக இரவு தொழுது சகர் நேரத்துல தான் திரும்பி வருவாங்க. ஆண்களும் பெண்களுமாக இரவு தொழுது ஜமாத்தாக தொழுது எப்ப திரும்பி வருவாங்க? சகருடைய வேலையில. சமையல் வேலை 1 மணிக்கு ஆரம்பிக்கணும்னா சகருடைய வேலையில திரும்பி வரலாமா? முடியாது. அவ பெண்களுடைய இபாதத் என்கின்ற விஷயம் பாதிக்கப்படுகின்ற அமைப்பில் சமையலை பார்ப்பது நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இப்போ பெண்கள் அன்றைக்கு செய்யற இபாதத் என்னன்னு பாத்தீங்கன்னா ரேடியோ ஆன் பண்ணி விடுறது. ஏதாவது கிராத்து போகும், ஏதாவது துவாக்கள் போகும். அப்படி இருந்தால் என்னது ரேடியோ ஆன் பண்ணி விடுவது, அல்ல கிராத் ஆன் பண்ணி விடுவது, அல்ல பயானம் ஆன் பண்ணி விடுவது என்கின்ற அமைப்பில் இன்றைய சகர் வேலைகள் போய் கொண்டிருப்பதை பார்க்க உணவு மிகைத்திருக்கிறது. உணவு என்ன செய்கிறது, மிகைத்திருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது தவிர்க்கப்பட வேண்டும். சஹர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எப்படி அணுகப்பட்டது தெரியுமா? தஸஹரு ஃபஇன்ன ஃபிஸ் ஸுஹூரி பரக்கா. சஹர் செய்யுங்கள், சஹர் செய்வதிலே பரக்கத் உண்டு. சஹர் செய்வதிலே பரக்கத் உண்டு. இதனால நிறைய நபித்தோழர்களுடைய அசர்களை நம்ம பார்க்கிறோம். உணவு அழைக்கப்படும், கொஞ்சம் சாப்பிடுவாங்க, சாப்பிட்டு விட்டு எதுக்காக வேண்டி சாப்பிட்டேன்னு சொல்லுவாங்க தெரியுமா? பரக்கத்து. அதனால என்ன செய்தோம், சாப்பிட்டோம். இன்னொரு காரணம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தஸஹரு ஃபஇன்னல் யஹூத லா யதஸஹரூன். சஹர் செய்யுங்க, யூதர்கள் சஹர் செய்வது கிடையாது. யூதர்கள் நோன்பு பிடிக்கிறாங்க, அவர்கள் சஹர் செய்வது கிடையாது. அதுக்காக வேண்டி அவங்களோட நோன்பு எங்களோட நோன்பு பலம் என்ற அர்த்தம் அல்ல. அவர்கள் எது செய்ய மாட்டாங்க, குடிக்க மட்டும் மாட்டாங்க. மற்ற எல்லா வேலையும் என்ன செஞ்சிருவாங்க, அதை குடிப்பார்கள். உண்ண மட்டும் என்ன செய்ய மாட்டாங்க. மற்ற குடிக்கிற வேலையில என்ன செய்யலாம், தாராளமா பார்க்கலாம். அதனால அதுக்கு ஓகே. ஆனால் முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தஸஹரு ஃபஇன்னல் யஹூத லா யதஸஹரூன். அதாவது யஹூதிகள் சஹர் செய்வது கிடையாது அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த செய்திகள்லாம் எங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லுது. சஹர் என்பது தபர்ருக், அந்த உணவின் மூலம் எங்களுக்கு பரக்கத்து கிடைக்கணும் என்பதற்காக சஹரே ஒழிய யூத கிறிஸ்தவர்களுடைய நோன்புக்கும் எங்களோட நோன்புக்கு ஒரு மாற்றம் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்பதற்காக சஹரே தவிர மற்றபடி அதற்கு மேலாக இறைவனுடைய கருணை அதில் இருக்கலாம். முழுமையாக ஒருத்தனை பசிக்க வச்சு அவனை கஷ்டத்துல போடாம அவனுக்குரிய உடல் ஆற்றல் கொடுப்பதற்காக அது இருக்கலாம். அதை நாங்க நோக்கமாக எடுத்துட்டு என்ன செய்யக்கூடாது. நம்ம அந்த நோக்கமாக எடுத்துக்கொண்டு உண்ணுகின்ற இந்த முறை இருக்கிறதே, உண்மையை சொல்ல போனால் நபித்தோழர்களுடைய காலத்தில் இப்படி ஒரு பழக்கமே கிடையாது. நபித்தோழருடைய காலத்தில் எந்த அசர்லையும் நபித்தோழர்கள் இந்த மாதிரி ஒரு பழக்கம் செய்தாக அல்லது என்னது இந்த சஹருடைய உணவை ஒரு விருந்தாக, அதாவது இந்த மார்க்கத்துக்கு முரண் பிதஅத் சுன்னத் இங்க பேச வரல. இந்த இடத்துல இது பிதஅத் என்னலாம் சொல்ல வரல. என்ன விஷயம்னா எல்லா விஷயங்களையும் குழு நம்ம அதிகமாக மிதமிஞ்சி போனோம்னு சொன்னால் இபாதத்தை பாதிக்கும். அது இந்த சஹர்ல நடக்கும். இந்த சஹர்ல என்ன செய்யும் தெரியுமா, நடக்கும். சஹருடைய வேளைகளில் நபித்தோழர்கள் எப்படி இருப்பார்னு குர்ஆன் வசனம் சொல்லுது. முஃமின்கள் எப்படி இருப்பாங்க, வபில் அஸ்ஹாரிஹும் இஸ்திக்ஃபிரூன். சஹருடைய வேளையில் இஸ்திக்ஃபார்ல இருப்பாங்க. ஆனா நீங்க சஹர் விருந்தன்னு எங்கேயாவது இடத்துல வச்சீங்கன்னா இஸ்திக்ஃபார்ல இருக்க இயலாது. என்ன செய்யலாம், டிஸ்கஷன்ல இருக்கலாம். எப்படி இன்றைக்கு என்ன சஹர் போட போறீங்க, நேத்தே மாதிரி பொரியல் தானா அவியல் தானா, இதுதான் என்ன செய்ய நடந்துட்டு இருக்கும். சஹர் வேளையில நடந்துட்டு இருக்குமே ஒழிய இஸ்திக்ஃபார்ல என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நபித்தோழர்களுடைய காலத்தில் சஹருக்கு உணவு அடிப்படையில் இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. இது ஹராம் ஹலால் பற்றிய பேச்சல்ல, சரியான முத்தவசித்தான நடுநிலையான போக்கை பற்றிய பேச்சு. ஒரு மத்தியதரமான போக்கு ஒரு முஸ்லீம் எப்படி இருப்பான் என்பதை பற்றிய பேச்சு என்பதை என்ன செய்ய வேண்டும், நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஹராம் ஹலால் என்பதில் இதில் உள்ள அம்சம். வீடு கட்டுவது இஸ்லாம் அனுமதிக்கிறது, அதில் வீண் விரயத்தை பற்றி பேசுறோம், அது மாதிரியான ஒரு அம்சம். எனவே அன்புள்ள சகோதரர்களை, இது நாம் கவனம் செலுத்த வேண்டும். சஹருடைய வேலை என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபர்ருக்காக பரக்கத்துக்காகவும் அதே போல யூதர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காகவும் ஒரு மனிதன் பகல்ல மற்ற வேலைகள்லாம் எப்படி சாதாரணமாக உண்பானோ அது போன்ற ஒரு உணவுக்காகவும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர நேரங்களை முழுமையாக அதில் வீணடிக்கின்ற அமைப்பிலான எந்த ஏற்பாடுகளை என்ன செய்து கொள்ளாது, நாம் செய்து கொள்ளக்கூடாது. இது சஹருடைய வேலையில் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இது மார்க்கத்துக்கு முரண் என்று கூட நம்ம சொல்லலாம். சஹர் நேர விசேட உரை, இது மார்க்கத்துக்கு முரண் என்று கூட என்ன செய்யலாம், நம்ம சொல்லலாம். நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னால், ரமலானை பாருங்க எப்படி நாசமாக்கிட்டாங்க. ரமலான் இரவு பயான், சரி, இரவு பயான் மூலம் மக்களுக்கு எல்லாம் விளங்கப்படுத்தி எல்லாம் முடிஞ்சுது. என்ன விளங்கப்படுத்திக்கிறாங்க இரவு பயான்ல, சஹர்ல எழும்புங்க தொழுங்க, விட்டா தானே அங்க சஹர்ல பயான் இருக்குது. அப்ப எப்ப எழும்பி எப்ப தொழுறோன்னு கேட்கிறேன்.
சஹர்லேயும் பயான வச்சாச்சு, இஷாவுக்கு புறம் பயான வச்சாச்சு. என்ன பயான் தெரியுமா? சஹர்ல எழும்பி இஸ்திக்பார் செய்யுங்க, சஹர்ல எழும்பி தொழுங்க, சஹர்ல எழும்பி ஓதுங்க, சஹர்ல எழும்பி படிங்க, சஹர்ல எழும்பி திக்ர் செய்யுங்க. ஆனா பயானையே தொடர்ந்து சஹர்ல எழும்பி இப்படி செய்யுங்க என்றத சஹர்லயும் 1 மணி நேரம் சொல்லி, இரவுலையும் 1 மணி நேரம் சொல்லி இப்படி வைத்தால் என்ன நடக்கும்? இது நபித்தோழருடைய காலத்தில் இப்படி இருந்ததா? எங்களை விட மௌஇதால மற்றவர்களுக்கு உபதேசம் செய்வதற்கு ஆர்வமாக இருந்த நபித்தோழர்களுடைய காலத்தில் இப்படி இருந்ததா? இருக்கவில்லை, தவிர்க்கப்பட வேண்டும். இது சஹர்ல போய் உரைகள் நிகழ்த்தி மக்களை அமலுடைய உரையுடைய நோக்கம் என்ன? உரையிலேயே நன்மை இல்லை. உரையுடைய நோக்கம் தத்கீர், மக்களை ஞாபகப்படுத்துதல், ஆர்வமூட்டல். அது நடக்கலன்னு வைங்க. அது நடக்கிற நேரத்தில் உதாரணமாக லுகருடைய தொழுகை நேரத்தில் எழுப்பி ஒருத்த பயான் பண்ணி நேரம் பிடிக்கும். பயான் பண்ற நல்ல விஷயம் தானே. அதுக்காக வேண்டி லுகர் தொழுகை எல்லாம் வீணாக்கி போட்டு லுகர் தொழுகைன்னு பயான் பண்ணிக்கின்றதா எப்படி நம்ம பிள்ளை என்று சொல்லுவோமோ அதே தான் சஹருக்கும். சஹருடைய வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், அவர் அதை இத்பாருன் நுஜூம், அதாவது நட்சத்திரங்கள் அப்படியே போகின்ற நேரத்தில் வந்து இஸ்திக்பார் செய்யணும், தொழணும், இபாதத்து செய்யணும் என்றதான் எங்களுக்கு இஸ்லாம் சொல்லி தரக்கூடிய வழிகாட்டல். எனவே இந்த சஹர் நேர உரை, சஹர் நேர மார்க்க பயான் என்ற இந்த பகுதி எங்களது இபாதத்தை கெடுக்குமே தவிர ஒரு நாள் இபாதத்தை என்ன செய்யாது, வளர்க்காது என்பதை இரவுல பயான் கேட்டு சஹர்ல செய்யணும். சஹர்ல 1 மணி நேரம் போட்டோம்னு சொன்னால் இப்ப எப்படி போடுறாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா 4 மணிக்கு ஏற்கனவே ஒருத்தன் போறதுனால ஒருத்தன் 3:30 ஆரம்பிக்கிறாரு. விளங்கிட்டா? 3:30 கொஞ்சம் பேர் போறதுனால 3 மணிக்கு ஒரு குரூப் என்ன செஞ்சிருது, ஆரம்பிச்சிருது. அப்படின்னா என்ன, 2 மணிலேருந்தே ஆரம்பிச்சு சஹர் நேரம் பிந்துமா இல்லையான்ற லெவலுக்கு என்னது கேட்க வேண்டியதான். ஹதீஸ்ல என்ன பார்க்கிறோம் தெரியுமா? சுபக பயப்படுறது எது காரணமாக இருக்கணும் தெரியுமா? தொழுகை காரணமாக மட்டும். பயான் கேட்கிற காரணமாக சஹர் நோம்பு காரணமாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. எப்படி வருது? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது மஸ்னா மஸ்னா, நீங்க என்ன செய்யுங்க, 2 தொழுங்கள். நீங்கள் சுபகை பயந்தால் வித்ராக்கி கொள்ளுங்கள்ன்றாங்க. எதை பயந்தா? இப்படியே தொழுட்டு போனா நம்மளுக்கு ஒரு சுபகு கிடைக்காம போயிருமோ என்றால் வித்ராக்கி கொள்ள வேண்டும். பயான் கேட்டு சுபகு இல்லாமல் போயிருமோ லெவலுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, ஆகிவிடக் கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சஹருடைய வேலை நமக்கு இந்த மாதிரியான பரக்கத்தான உணவு என்கின்ற அடிப்படையில் சஹரை உண்பதற்கும் அந்த நேரத்தில் இபாதத்து செய்வதற்கும் தான் என்பதை என்ன செய்ய வேண்டும், நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்கள். இது மிக முக்கியமான ஒரு அம்சம். இதில் நம்ம மிகவும் கவனம் எடுக்க வேண்டும். இதில் கவனம் எடுத்தால் தான் பகல் பொழுதுகளை நமக்கு என்ன செய்ய முடியும், அழகாக செய்ய முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சஹருடைய வேளையில் ஒரு முஃமின் என்ன செய்வான் என்பதற்கு அல்லாஹு தாலா சொல்வதெல்லாம் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருப்பார்கள் என்பதுதான் சொல்லப்படக்கூடிய விஷயம். ஒன்றில் நம்ம தொழுகையில் இருக்கணும், அல்லது இஸ்திக்ஃபார்ல இருக்கணும், அல்லது குர்ஆன்ல இருக்கணும். இது போன்ற வேலைகளில் தான் நம்ம என்ன செய்ய வேண்டும், இருந்து கொண்டிருக்க வேண்டும். இதுதான் சஹருடைய வேலை. அதே போல சஹருடைய விஷயத்தில் நம்ம கவனம் எடுக்க வேண்டிய 3வது விஷயம் சொல்லி மற்ற விஷயத்துக்கு வருகிறேன். 3வது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், சஹருடைய வேலையை பொறுத்த வரைக்கும் நம்ம அதாவது இந்த மாதிரியான இபாதத்து, குர்ஆன், இந்த மாதிரியான விஷயங்களில் கவனம் எடுப்பதை போன்று சஹருடைய வேலை பிந்தி இருக்க வேண்டும். சஹர் சேரமே இது பிந்தி இருக்க வேண்டும். நிறைய பேர் என்ன செய்யறாங்கடா, நம்மளுக்கு சஹர் கிடைக்காது 12 மணிக்கே சஹரை முடிச்சுட்டு படுத்தா பேர் சஹராதுக்கு. சஹர்ண்டா என்ன தெரியுமா? சஹர் என்பது அந்த நேரத்தை குறிக்கக்கூடிய இடம். சஹர் இருக்கிறதே அது நேரம். அப்ப அதனால தான் குர்ஆன்ல அவர்கள் சஹருடைய வேளையில் இஸ்திக்பார் செய்வாங்கடா என்ன, சுபகுக்கு முந்தின வேலைகள்ல எப்பையும் வளமையாக அவர்கள் இஸ்திக்பார் செய்வார்கள். அதான் அது வேலை தான், அது குறிப்பிட்ட வேலை. தஸஹர் சுஹூர் என்று சொல்றது தான் அந்த உணவை நம்ம என்ன செய்கிறோம், சொல்லுகிறோம். எனவே நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால், இயன்ற அளவுக்கு அது பிந்தியதாக இருக்க வேண்டும். இயன்ற அளவுக்கு அது பிந்தியதாக இருக்க வேண்டும். கடைசி வேலையில் நம்ம சஹர் செய்வது போன்று என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது சஹருடைய வேலை. எனக்கு தரப்பட்ட நேரத்துக்கு நான் சுருக்கமாக சொல்ல முடிந்த விஷயம். இன்னும் 5-6 விஷயங்கள் என்ன செய்யுது சஹர்ல இருக்கிறது. ஆனாலும் இது ஒரு அளவுக்கு அடிப்படையான விஷயங்களை நான் சொல்லி இருக்கிறேன். அடுத்தாக ரமலானுடைய பகல் பொழுதுகள். இந்த பகல் பொழுது எடுத்தீங்க என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ், ஷைத்தான் அதுக்கான திட்டமிடுகிறான்னு சொல்ல வேண்டும். முதல் விஷயம் தூக்கம். ரமலானுடைய பகல் பொழுதோ இரவு பொழுதோ தூக்கம். அதுக்கு எப்படி திட்டமிடுறான்னா, சஹர்லேயே திட்டமிட்டாச்சு. எப்படி நல்ல சாப்பாடை ஒழுங்கா கொடுத்துட்டான்னு சொன்னா பகல் பொழுது நல்லா என்ன செய்யும், போகும். அப்ப அந்த அடிப்படையில் என்னது, சஹர்லேயே அவன் திட்டமிட்டு உணவு நல்லா என்னது கொடுக்க வச்சு தூங்குற நேரத்தில் என்ன உணர்வு தெரியுமா? அஸ்ஸாயிமு ஃபி இபாதத்தின் வலவ் கான நாயிமா. நோன்பாளி தூங்கிக் கொண்டிருந்தாலும் நோன்பாளியின் தூக்கமும் வணக்கமே. அதனால 11 மணிக்கு விழிப்பு வந்தாலும் நம்ம இபாதத்தில் நினைக்கிறோம். திருப்பி நம்ம இதை பத்தி எழும்பி என்ன செய்ய, ஏற்கனவே நம்ம இபாதத்தில் இருக்கிறோம். இதுக்கு பிறகு வேறொரு இபாதத்து தேவையா? இபாதத் லுஹர் தொழுது முடிஞ்சு மறுபடியும் இபாதத், அதுக்கப்புறம் அசரு பிற மறுபடியும் இபாதத். ஏன்? அஸ்ஸாயிபு ஃபி இபாதத்தின் வலவ் கான நாயிமன், இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ். எனது நோன்பாளியின் தூக்கம் வணக்கமேறது பொய்யான ஒரு செய்தி என்பதை புரிஞ்சுக்கொள்ள வேண்டும். எப்பையும் தூக்கம் வணக்கமாகாது. தூக்கம் வணக்கமாகாது. உரிய நேரத்தில், இஸ்லாம் அனுமதித்த நேரத்தில் நல்ல எண்ணங்களோட தூங்கினாலே தவிர
அதுக்காக வேண்டி காலம் முழுமையாக தூங்கி கொண்டிருக்கிறது இபாதத் என்று இஸ்லாம் ஒரு நாளும் சொல்லாது. இஸ்லாம் என்ன செய்யாது, ஒரு நாள் ஓய்வுக்குத்தான் தூக்கமே ஒளி, இபாதத்துக்கு தூக்கம்லாம் இல்லை, இபாதத்துக்கு தூக்கம் எதுவுமே இல்லை என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். எனவே இந்த மாதிரியான ஒரு சிந்தனை போக்கு கொடுத்து என்ன செய்யறாங்கடா, பகலை எப்படி கழிக்கிறேன்னு தெரியாம வெளியே போனா ஓவரா போனாலும் டயர்ட் ஆகிறேன் என்பதற்காக வேண்டி தூக்கத்தை இபாதத்தை நினைச்சது கழித்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். தவறான ஒரு விஷயம். அடுத்த இரண்டாவது, இப்ப இங்க அந்த நடைமுறை வேறு, இங்கே இருக்குது அந்த நடைமுறை வேறு, நமது நாடுகள் அந்த நடைமுறை வேறு. என்ன, ரமலான் வந்துட்டா சைத்தான் சில விஷயங்களை கொண்டு வந்து கடைகளில் கொழுகி விடுகிறான். என்ன, இந்த நான் ஒரு பட்டியல் சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்ச பேர் மிக தெரியாத பேரா இருக்கும். இந்த நம்ம லூடே என்று சொல்றோம், லூடை. அடுத்து என்ன, இந்த சக்கபிளான்ஸ் அப்படின்ற ஒரு விளையாட்டு சொல்லுவாங்க, பல்லாங்குழி என்ற ஒரு விளையாட்டு சொல்லுவாங்க. அது போல என்னது இந்த அதாவது டாம் விளையாட்டு சொல்லுவாங்க, செஸ் ஒன்று சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்துட்டு, இதெல்லாம் வந்து வீட்டுக்குள்ள வந்து சேர்ந்துடும். கடையாக கேரம்போர்டெல்லாம் என்ன செஞ்சிடறாங்க, வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்னன்னா டைம் பாசிங், எதுக்காக வேண்டி டைம் பாசிங் அப்படி என்பதற்காக எல்லா இடங்களும் இந்த நடைமுறை வீடுகள் எல்லாம் பார்க்கலாம். சகர் அதாவது சகர் செஞ்சுட்டு தொழுதுட்டு தூங்குற நேரத்தில் எல்லா வீட்டிலும் நடக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன, பிள்ளைகளோட தொல்லை இதில் கேரம்ல லூடையில் இதில் தொல்லை. என்ன, அவன் அதில் விளையாட கொடுத்து வச்சிருக்காது. அதோட பெரியவர்கள்லாம் சேர்ந்து என்ன செய்யறாங்க, விளையாடுறாங்க. இதையே நம்ம மத்திய கிழக்கிறவங்க எப்படி விளையாடுறாங்கன்னா மொபைலில் லேப்டாப்பில் ஐபேடில் எல்லாம் வச்சுக்கிட்டு டைம் பாசிங். சின்ன பிள்ளைண்டா விட்டுறலாம், பெரியவங்களாம் சேர்ந்துக்கணும். அதில் ஒரு குறிப்பிட்ட எல்லை அடைந்தால் அவங்களுக்கு ஒரு தனியான ஒரு சந்தோஷம், தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வதில் ஒரு தனியான ஒரு சந்தோஷம். அப்போ இந்த மாதிரி பெரியவர்களும் சேர்ந்து ரமலானுடைய நாளில் அதை விளையாடுவதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில செய்திகள் சொல்லியிருக்காங்க. மன் லஐப பிஷ்ஷத்ரஞ்ச், இன்னொரு அறிவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி, சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி. குறிப்பாக இந்த சர்வதேச விளையாட்டாக கருதப்படக்கூடிய இந்த செஸ், ஒரு காயை இழுக்கிறதுக்கு 1 வீக் கொண்டு போகுது. இன்னும் காய் இழுக்கல, காலையிலேருந்து ஈவினிங் ஆகட்டு அதையே யோசிச்சுக்கிறது. அதுக்கப்புறம் தண்ணியை குடிக்கிறது. 1 வீக் டிவிலாம் ஒளிபரப்புறாங்க. சர்வதேச விளையாட்டு விளங்கிட்டா இந்தியா தான் முன்னாடியில் நிற்குது. அப்போ இந்த விளையாட்டை நம்ம பார்க்குறோம். அப்படி காயை இழுத்துட்டு அதுக்கப்புறம் 2 ஹவர் அதை யோசிச்சுக்கிறது. என்ன, அது வந்து எதிரணியை வீழ்த்தக்கூடிய ஒரு விளையாட்டு. அதை யோசிச்சு கொண்டிருப்பதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா கருப்பின வெள்ளை, பொதுவாக இந்த காய் விளையாட்டுக்கெல்லாம் கருப்பு வெள்ளையா இருக்கும். இதெல்லாம் எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா கருப்பு வெள்ளை பிரச்சனை இருக்குதானே, அந்த கால பக்கம் நடுவராக சிவப்பு தான் இருப்பார். இப்போ நடுவராக யார் இருப்பார், ரெட் ஆள் தான் இருப்பார். மற்றவெல்லாம் கருப்பு வெள்ளையா தான் இருக்கும். இந்த மாதிரி விளையாட்டுக்கள் எல்லாம் இதை அடையாளப்படுத்துகின்ற அமைப்பில் உருவாக்கப்பட்டது என்ற விஷயம் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இது போன்ற விளையாட்டுக்கள், இஸ்லாம் விளையாட்டுக்களை அனுமதிப்பதற்கான சில எல்லைகள் இருக்கு. உலகத்துக்கும் பிரயோஜனம் இல்லாம மறுமைக்கும் பிரயோஜனம் இல்லாம ஏதாவது இருந்தால் அது இஸ்லாம் என்ன செய்யாது, அது அனுமதிக்காது. இதுல மூளை வளரும் என்றாங்க. நல்லா விளையாடி பாருங்க, தூக்கம் வரும் கன்ஃபார்மா. ஒரு நாள் மூளை மங்குமே தவிர இதுல எந்த மூளையும் வளரும். சில பொழுதுகளில் முன்னால் உள்ளவனுக்கு தெரியாம எப்படி கருவ இருக்கிறது என்ற அறிவு வேணும்னு என்ன செய்யலாம், இதுல வரலாம். ஏன்னா அதில் அதுதான் நோக்கு, இவனுக்கு விளங்காம எப்படி கருவ இருக்கிறது, அவன் உண்ட தள்ளக்குள்ள இப்போ ஆபத்தண்டு விளங்கு நம்மளுக்கு இருந்தாலும் என்னது, அவனை அப்படி தள்ள வச்சு அவனை வெட்டுறதுக்கு வேணும்னா என்ன செய்யலாம், குழியில தள்ளுறதுக்கு வேணும் என்றால் இந்த விளையாட்டு உதவலாமே ஒழிய ஒரு நாளும் மூளை என்ன செய்யாது, இது வளர்க்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ரமலானுடைய பகல் பொழுதுகளில் இதில் அழிந்து கொண்டிருப்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் சகோதரர்களே. அப்ப இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பான நிலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் சாதாரணமாக நோன்புடைய வேலைகளை எப்படி பகல்ல கழிப்பார்களோ, சாதாரணமான ஏழை நாட்களை எப்படி சாதாரணமாக கழிப்பார்களோ அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழித்திருக்கிறார்களே தவிர பகல் பொழுதுக்கான ஸ்பெஷலான எதுவும் இஸ்லாம் என்ன செய்யவில்லை, சொல்லவில்லை. எந்த ஒரு செய்தி நீங்க என்ன செய்ய முடியாது, காண முடியாது. ஆனா பொதுவான செய்திகள் இருக்கின்றன. யார் இரவிலே வளமையாக ஒரு ஹிஸ்பு ஓதி வருகிறார், மன் நஸியா ஹிஸ்பஹு ஃபில் லைல் ஃபகரஅஹு ஃபின் நஹார், அதாவது யார் வந்து இரவுல ஒரு பகுதி குர்ஆன்ல ஓதுற வளமை இருந்து அதை மறந்து பகல்ல யார் ஓதுகிறாரோ அவருக்கு முழுமையான கூலி என்ன செய்யப்படும், எழுதப்படும் என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரியான செய்திகள் எங்களுக்கு இரவுல குர்ஆன் ஒருவர் ஓதத்துக்கு இருந்து மறந்து பகல்ல ஓதினால் என்ற செய்திகளை நம்ம பார்க்கலாம். அதுபோல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகல்ல உபரியாக தொழுக ஆர்வமூட்டின செய்திகளை பார்க்கலாம். குர்ஆன் ஓதுகின்ற விஷயங்களை நம்ம பார்க்கலாம், மார்க்க விஷயங்களை படிப்பதை பார்க்கலாம். இது அல்லாமல் பொதுவாக ரமலானுடைய வேலையை சஹாபாக்கள் இந்த மாதிரி தூக்கங்களிலும் வீணான விளையாட்டுகளிலும் கழித்ததாக எந்த விதமான ஒரு செய்தியும் இல்லை. நம்ம இந்த மாதிரியான காலம் கழிக்கிறத கண்டால் தவிர்க்கணும். ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு செய்தியை பார்க்கிறோம். இந்த நர்து அல்லது இந்த ஷத்ரஞ்ச் விளையாட்டு தண்ட வீட்டில் அவர் ரெண்டு கொடுத்திருந்தாங்க. அந்த வீட்டில் விளையாடுவதாக கேள்விப்பட்ட உடனே வீட்டை விட்டு வெளியேற்றினாங்க. அவர்களை வீட்டை விட்டு வெளியேற்றினார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். குழந்தைகளுக்கு இந்த விளையாட்டுகள் பொதுவாக அவர்கள் தக்லீஃப் இல்லை, அவங்களுக்கு கடமை என்றது இல்லை. அது அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் எங்களை போயிடக்கூடாது, பெரியவர்களுக்கு அளவுக்கு என்ன செய்யக்கூடாது, நேரத்தை வேஸ்ட் பண்ணுகின்ற இடத்துக்கு போகக்கூடாது. அவர்களிலும் தவிர்க்க முடிந்தால் அது மிக நல்லது, அவர்களிலும் நம்ம தவிர்க்க முடிந்தால் அது மிக நல்லது என்பதை என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு சில விஷயங்களை நான் சொல்லிக்கொண்டு சொல்கிறேன். இஃப்தாருடைய நேரம் அடுத்ததாக மூன்றாவதாக இஃப்தாருடைய விஷயத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால்
அது குர்ஆன் சுன்னாவை படித்த மக்களிடத்தில் அது குறைவாக இருந்தாலும் கூட, அதாவது ரமலான் இஃப்தாரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவசரப்படுத்துமாறு சொன்னார்கள். அப்படியா இல்லையா? அப்பதான் எங்களோட அது இந்த சமுதாயம் ஹைர்ல உம்மத் ஹைர்ல இருக்குதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவசரப்படுத்துறா என்ன? 6 மணிக்கு அதான் சொல்ல மாட்டேன், 5:30க்கு நோம்பு என்ன செஞ்சிடணும், திறந்துடணும் என்பது அர்த்தம் அல்ல. அவசரப்படுத்துங்கன்னு சொன்னா அதனுடைய ஆரம்ப வேளையிலேயே என்ன செஞ்சிடணும், அதை செய்து விட வேண்டும். ஏன் இதை சொல்றேன்னு சொன்னால், முஸ்தலிஃபாவில் சுபகை உரிய நேரத்துக்கு முன்னால தொழலாம்னு ஃபத்வா கொடுத்தாங்க. எப்படி? முஸ்தலிஃபாவில் சுபகை உரிய நேரத்துக்கு முன்னால தொழலாம். அது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அதை அறிவித்திருக்கிறார்கள். அந்த உரிய நேரத்தை விட்டு முற்படுத்துவது என்று அப்படி அர்த்தம் அல்ல. அது ஹதீஸ்ல தெளிவாக வருகிறது ஆரம்ப நேரம். மற்ற ஹதீஸ்கள் எப்படி வருது? தலா அல் ஃபஜ்ர் உதயமாகிய உடனே ரசூலுல்லாஹ் அப்படி தொழுகிற வளமை ரசூலுல்லாஹ்கிட்ட இருக்கல. சுன்னா தொழுது நேரம் எடுத்து அதுக்கு பின்னால ஃபஜ்ர் தொழுகிற வளமை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்தது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு முஸ்தலிஃபால என்ன செய்றாங்கன்னா ஆரம்ப நேரத்துல என்ன செஞ்சிடறாங்க, தொழுது விடுகிறார்கள். ஆரம்ப நேரம் என்றதான் அர்த்தமே ஒழிய உரிய நேரத்துக்கு முன்னால சுப 3 மணிக்கு தொழுவிட்டு என்ன செஞ்சிடலாம், போகலாம் என்பது அர்த்தம் அதுல இல்லை என்பதை புரிந்து கொள்ள இது வழிகேடான கருத்து. ஏன்னா இஸ்லாமிய சமுதாயத்தில் இப்படி எங்கேயும் என்னது யார் இப்படி ஒரு கருத்து கொள்ளவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி தான் இஃப்தாருடைய விஷயம். 6 மணிக்குரியதை 5:30க்கு என்ன செஞ்சிடக்கூடாது, தெரிஞ்சிடக்கூடாது, எதிர்பார்த்திருக்கணும். இஃப்தாருடைய நேரம் வராதா, நோன்பு திறக்கக்கூடிய டைம் வராதா என்ற எதிர்பார்ப்பு இருக்குதே, இதை பேணுதல் அடிப்படையில் என்ன செய்யறாங்கன்னா 6 மணி 6:30 6:45 அப்படி என்று சொல்வதை பார்க்கிறோம். ஆனால் அவங்க ஒரு விஷயத்தை விளங்கல. அவங்க ஒரு நல்ல நோக்கத்தில் செய்கிறாங்க. என்னதுக்குன்னா நம்ம இந்த சாப்பாட்டுக்கு அவசரப்படும், அல்லாஹ்வுக்கான இபாதத்து இருக்கிறது தானே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதில் ஒரு முரண் இருக்கிறது. உபூதியத்துக்கு எதிரானது. உபூதியத்துக்கு எதிரானதுண்டா மனிதனுடைய பூர்த்தி எதில் இருக்கு தெரியுமா? அவன் இறைவன்கிட்ட கேட்டு ஆசைப்பட்டு கேட்டு அதை அனுபவிப்பதில் தான். இறைவன்கிட்ட கேட்டு அம்மா பினிஅமத்தி ரப்பிக்க ஃபஹத்திஸ், இறைவனுடைய அருளை நீ தஹ்தீஸ் பண்ணணும். உனது பேச்சில் உனது அடையாளங்கள் அது வெளியே வரணும். அல்லாஹ் தஆலா தன் அடியாரில் அசர் இருப்பதை ஞாபகத்துடைய அசர் விளங்குறது, அருளுடைய அசர் அதாவது விளைவுகள் விளங்குவது அல்லாஹ் தஆலா விரும்புகிறான் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்போ அது எங்களில் விளங்கணும். அப்போ உணவா எனக்கு ஆசை இருக்கணும், குடிக்கிறதா ஆசை இருக்கணும், அனுபவித்தல் ஆசை இருக்கணும். அதான் அடிமையத்துக்கு ஆதாரம். எனக்கு முற்றும் துறந்த வேண்டும் சொல்றது அடிமை இல்லை. அடிமை இல்லைன்னு என்னது கொஞ்சம் தூரமாக நினைக்கிறேன். அப்ப நம்ம அவசரப்பட்டு இஃப்தாருக்குரிய நேரத்தில் நம்ம கூடியிருக்கிறோம். அர்த்தம் என்ன தெரியுமா? யா அல்லாஹ், பசி பொறுக்கலாம் என்பதற்காகவோ, தண்ணி குடிக்காம எனக்கு இருக்கேனும் என்பதற்காகவோ, உனது ஞாபகத்தெல்லாம் எனக்கு தேவையில்லை என்பதற்காகவோ நான் பசியில் இருக்கல. நான் இருந்ததெல்லாம் நீ சொன்னதுக்காக வேண்டிதான். மற்றபடி நீ தரக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் நான் ஃபக்கீர் தான். எந்த விஷயமாக இருந்தாலும் அதன்பால் நான் தேவையுடையவராக இருக்கிறேன். நீ சொன்னதுக்காகத்தான் நான் இருந்தேன். மற்றபடி நீ எது தந்தாலும் எனக்கு என்னது அது தேவைதான். நீ உரிய நேரம் முடிய போதா அந்த பாரு நான் அவசரப்படுறேன். நான் என்ன செய்றேன், அவசரப்படுகிறேன். உனது நியாமத்துக்காக நான் அவசரப்படுகிறேன் என்றால் அது இபாதத். அது ஒரு இபாதத். நான் அடிமை என்பதற்கான ஆதாரம். தேவையில்லை என்றிருப்பது நான் அடிமை இல்லை என்பதற்கான ஆதாரம். அல்லாஹு தஆலா அந்த உபூதியத் அதில் இருப்பதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உம்மத்து ஹைர்லயே தொடர்ந்து இருக்கும். மா அஜ்ஜலுல் ஃபித்ர, அவர்கள் ஃபித்ரை அவசரப்படுத்துக இஃப்தாரை அவசரப்படுத்துகின்ற காலமெல்லாம் ஹைரிலேயே இருந்து கொண்டிருப்பார்கள் என்று இஃப்தாருடைய வேலையை ஹைரோடு இணைச்சாங்கண்டா, அவசரப்படுத்துறதை இணைச்சாங்கண்டா அதுதான் அர்த்தம். ஆனால் இந்த இஃப்தாருடைய வேலையிலும் சஹருடைய ஒரு குழப்பம் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இதே விஷயம் என்ன, இதே வேலையை அங்கேயும் செய்வதை நம்ம பார்க்கிறோம். என்ன செய்யறாங்க, எப்படி நம்ம சஹருடைய வேலையில உணவு, அதான் நான் ஏற்கனவே சொன்னது போல இதெல்லாம் பார்த்தாங்கடா வெளி உலகத்தில் உள்ளவங்க, நம்ம நோன்பு திறக்கிற நேரத்துடைய அந்த உணவு முறையை பார்த்தாங்கன்னா ரமலான் மாதம் தங்களுக்கும் வர வேண்டும், 12 மாதம் நம்மளுக்கு ரமலான் என்ன செய்யணும் இருக்கணும் நினைக்கிற அளவில் உணவு என்ன செய்யும் அங்கே தாராளமாக திறந்து பல வெரைட்டிஸில் வைக்கப்படுவது நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அதுவும் ஸ்பெஷலான ஒருவர் சமுதாயத்தில் ஒரு கவர்மெண்ட்டில் உள்ள ஒரு இஃப்தார் கொடுக்குறாருன்னு வைங்க, அவ்வளோதான். அது சகருக்கே அவனுக்கு சாப்பிட முடியாத என்ற லெவலுக்கு என்னது அங்கே சாப்பிட்டு வருவதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இப்படி ஒரு இஃப்தார் முறைமே நீங்கள் என்ன செய்ய முடியாது, நபித்தோடைய காலத்தில் காண முடியாது. இஃப்தார் என்பது நோன்பு திறத்தல், அவ்வளோதான். ஏற்கனவே அதாவது நம்ம நோன்பு பிடித்து கொண்டிருந்ததை பிரேக் பண்ணுறது தான் அஃப்தார அப்படி என்று சொல்கிறது. ஈதுல் ஃபித்ர்ன்ற என்னது, நம்ம ஏற்கனவே 29-30 நாள் நோன்பு பிடிச்சிங்கன்னா அதை உடைச்சாச்சு, பிரேக் பண்ணிட்டாச்சு. இதுக்கு தான் இஃப்தார் என்றது. அதுக்காகவே நம்ம பசியில் இருக்கிறோம், விரும்பி சில சாப்பாடு சாப்பிட்றோம், உண்றோம், இதெல்லாம் பிழை என்று சொல்ல வருவது. ஆனால் அதிலே ரசூலுல்லாஹ் சொன்ன எல்லை கடந்து மூச்சு முட்டை மகரிபே தொழ முடியாத அளவுக்கு, இசா தொழ முடியாததுக்கு, தராவிகளை ஏப்பமாக விட்டு விட்டு போகிற அளவுக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது, இஃப்தார் செய்யக்கூடாது. நம்ம பார்க்குறோம். அப்படி அதையும் தின்னுட்டு நைட் சாப்பாடு தின்னலேன்னு ஒரு கவலையில் இருப்பாங்க. இஃப்தாரை முடிச்சுட்டு விளங்கிட்டா அதையும் சாப்பிட்டு விட்டு தராவி தொழுதா நிச்சயமாக உங்களுக்கு தொலை கிடைக்காது. சுஜூது ருக்குவெல்லாம் என்ன செய்யாது, மிச்சம் கஷ்டமாகவே இருக்கும். இதில் நீண்ட நேரம் வேற தொழணும்.
நீண்ட நேரம் வேற தொழணும் என்கின்ற எண்ணம் வேற இருக்குது. அப்ப அப்படி என்றால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நமது உணவு முறை என்ன செஞ்சுக்கிறோம், வைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு வயிறு நிரப்ப சாப்பிடணுமா, படிப்படியாக என்ன செய்யலாம், இஃப்தார் ஓரளவு முடிச்சுட்டு வயிறார உணவு உண்டுட்டு அப்புறம் இன்னும் இந்த மாதிரி என்ன செய்யலாம், தருத்தி வைத்துக் கொள்ளலாம். இல்லைன்னா எதுக்கு பாதிக்கும் தெரியுமா, இரவு தொழுகை என்ன செய்யும், பாதிக்கும். நிச்சயமாக அதுல சந்தேகம், மகரிபையே என்ன செய்யும், பாதிக்கும் என்பதை பார்க்கிறோம். சஹர் சுபக பாதிச்சு எத்தனையோ பேர் இருக்குது. அதே போல இது இஷாவை என்ன செய்யும், பாதிக்கக்கூடிய நிலைகள் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இது தவிர்க்கப்பட வேண்டும். எல்லா விஷயங்களிலும் மிதமிஞ்ச ரமலானுடைய அதாவது இஃப்தார் செய்யறதுக்காக வேண்டி பரக்கத் என்ற பெயரில் என்ன செஞ்சிடக்கூடாது, அளவு கடந்து விடக்கூடாது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இது தவறான அணுகுமுறை. அதே நேரம் இஃப்தாருடைய வேளையில் நம்ம ஆசைப்பட்டு உண்ணுவது பருகுவது இது இபாதத்துக்கு எதிரானதும் அல்ல. சிலர் என்ன செய்யறாங்கடா, இஃப்தார் நேரத்தில் நம்ம இஸ்லாம் இஃப்தார் வச்சிருக்குது அப்ப சாப்பிட மாட்டான். சாப்பிட்றவனுக்கெல்லாம் மனசுல ஒரு யோசனையா இருக்கு, நம்ம ஒருவேளை அல்லாஹ்வுக்கு பற்று இல்லாம இருக்கிறோமோ உண்டு. ஏன் அவர் ஒன்றை வச்சுட்டு சுப்ஹானல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அப்படின்னு அல்லாஹ் தக்பீர் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்ப சாப்பிட்றவனுக்கு தயக்கம் வந்துடும். என்னது, நம்மளும் ஏதாவது சொல்லுவோம், என்னது அமைதியா இருந்துருவான். இப்படி ஒரு நடைமுறை இஸ்லாம் என்ன செய்யல, சொல்லல. அந்த இடத்துல உண்றதுக்கு தான் வச்சிருக்கு, சாப்பிடலாம். இடையெல்லாம் ஒரு துவா சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ததாக எங்கேயும் இல்லை. உணவுக்கு என்ன முறை, பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கிறது, துவாவை சொல்லி முடிக்கிறது. அதுதான் அந்த முறை. இஃப்தாருடைய சப்ஜெக்ட் அதுதான். அந்த அடிப்படையில் ஆரம்பிச்சு அந்த அடிப்படையில் முடிச்சா போதுமானவர்கள். ஒவ்வொரு கவலை உணவுக்கும் சுபஹானல்லாஹ் சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி இந்த மாதிரி என்கின்ற எந்த செய்தியுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஹதீஸ்களை அறிஞர்களுக்கு மத்தியில் மிக பலகீனமான செய்தி தான் இன்னலி ஸாயிமி தஅவத்தன் இன்த ஃபித்ரிஹி லா துரத். அதாவது நோன்பாளிக்கு நோன்பு திறக்கிற நேரத்தில் கேட்கப்படும் துவா மறுக்கப்பட மாட்டாது என்பது ஹதீஸ்களை அறிஞர்களுக்கு மத்தியில் மிக பலகீனமான செய்தி, மிக பலகீனமான செய்தி. அந்த இடத்துல நோன்பு திறக்கிற நேரத்தில் இஸ்திகால் இந்த துவாக்கள் எல்லாம் ஈடுபடுவதை பற்றி எந்த செய்தியுமே என்னது இல்லை என்பதை பார்க்கிறோம். நோன்பாளி நோன்பு திறக்கிற நேரத்தில் கேட்கப்படுகின்ற துவா அங்கீகரிக்கப்படும் என்றதுக்கு எந்த விதமான ஆதாரபூர்வமான செய்தி என்னது இல்லை. அப்ப என்ன புரிஞ்சு கொள்ளணும் சொன்ன, நோன்பாளிக்கு இருக்கிற சிறப்பு ஏராளம் உண்டு, நோன்பாளிக்கு இருக்கக்கூடிய சிறப்பு ஏராளம் உண்டு. இஃப்தாருடைய வேளையில் அல்லாஹ்வுடைய சந்தோஷமே நம்ம இஃப்தாரில் ஈடுபடுவதுதான். நாம அடிமை என்பதை என்ன செய்வது, நிரூபிப்பது தான் நம்ம அந்த இடத்துல செய்யக்கூடிய பெரிய கயிறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த மாதிரி நோன்பு திறக்கிற நேரத்தில் நம்ம எடைக்கட திக்ருகள் செய்தா பிழை கிடையாது. ஆனா அப்படி செய்துதான் உண்ண வேண்டும் என்று இஸ்லாம் என்ன சொல்லல. இன்னும் சொல்ல போனால் உள்ளம் என்ன செய்யும்னா, முன்னால உணவு இருக்கிற நேரத்தில் பசியோடு இருக்கிற நேரத்தில் உண்ணதான் சொல்லும். அதுக்கு மேலதிகமா தசன்னு நம்ம முகஸ்துதி போன்று நடந்து கொள்வதற்கு அது பொருத்தமே இல்லாத ஒரு விஷயம். அதனால ஹதீஸ்ல பார்க்கிறோம், இரண்டு விஷயங்கள் இருக்கிற நேரத்தில் தொழுகை கூடாது. ஒன்று, நம்ம டொய்லெட்டுக்கு என்னது நம்மளுக்கு அடக்கி கொண்டிருக்கிற தொழுகை கூடாது. அடுத்து என்ன, உணவு ரெடியாக இருக்குது, அந்த டைம்ல பசியும் இருக்குது, அப்ப என்ன செய்யக்கூடாது, நம்ம தொழுகைக்கு கூடாது. லா சலா தொழுகை இல்லை என்ற செய்தி என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எதனால பார்க்கிறோம் தெரியுமா, கல்பு ஹுதூர் ஆயிக்காது. நம்ம இஃப்தார் நேரத்தில் வச்சு போட்டு அங்க போகணுவீங்களே, மனசு எங்க இருக்கும், போயிருக்குமா விளங்கிட்டா. இதுதான் அந்த உள்ளம் என்ன செய்யும், அதுல இருந்து கொண்டு உணவு சிந்தனையில நம்ம இருந்து கொண்டிருப்போம். என்னதான் நம்ம ட்ரை பண்ணிட்டாலும் அந்த உள்ள என்ன செய்யும், அதுக்கு பிறகு நோம்பாளியில குறை சொல்லிட்டு இருப்போம். நம்ம தொலை போனது தெரியும் தானே, அதுக்காண்டி ஏட்டத்தையும் சேர்த்தா சாப்பிடுறது இப்படி என்னது, இந்த மாதிரி நம்மளுக்கு முழு சிந்தனை என்ன செய்யும், இதுல போய்கொண்டிருக்கும். பிழை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த செய்தி எல்லாத்துக்கும் பொருத்தமானது, எல்லா நோன்பு எல்லா விஷயங்களுக்கும் பொருத்தமானது என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இஃப்தாருடைய விஷயத்தில் இதை நம்ம கணக்கில் எடுக்கணும், இந்த சிந்தனையை எடுக்கணும். சாதாரணமான உணவு தான் சஹருடைய உணவு, அதுக்கு பரக்கத் என்ற ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள். முகாலஃபத்துல் யஹூத், யூதர்களுக்கு மாற்றம் என்பதை சொல்லி இருக்கிறார்கள். இஃப்தாருடைய விஷயத்தில் இந்த சமுதாயம் உபூதியத், அடிமை சமுதாயமாக இறைவனுக்கு இருக்கிறது என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு அம்சம் தான் இஃப்தாருடைய அம்சம் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். எனவே எப்பொழுதும் இயல்புக்கு மாற்றம் இல்லாமல் எமது இபாதத்துக்களை வைத்துக் கொள்ள வேண்டும். இஃப்தாருடைய வேலை நாம் கவனம் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள்ல இது ஒன்று என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இன்னும் சில விஷயங்கள் இருக்குது, நான் சுருக்கமாக போகிறேன். அடுத்ததாக இரவுடைய வேலை. இரவு வேலை தான் பொதுவாக ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான நேரம். பொதுவாக ரமதான் மட்டுமல்ல, பொதுவாக ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் மிக அழகான, மிக இன்பமான, மிக சந்தோஷமான நேரம் ஒரு முஃமினுக்கு அது இரவு வாழ்க்கை தான். அது எந்த ரமலான் மட்டுமல்ல, ரமலான் அல்லாத எந்த காலமாக இருந்தாலும் சரி, இரவுடைய வேலை தான் ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் மிக ரம்யமான, மிக இதமான, மிக இன்பமான நேரம் என்பதை என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்னன்னு சொன்னால், ராஹத். இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய பிரச்சனை உடையவனாக இருந்தாலும் சரி, இரவில் அவன் ஓரளவு தனிமைப்படுகிறான். இரவில் அவன் ஓரளவு தனிமைப்படுகிறான். அவன் வேலை செய்கிறது இரவு வேலையாக இருந்தாலும் சரி, உலகம் அவனை விட்டு என்ன செஞ்சிடும், ஒதுங்கிடும். உலகம் அவனை விட்டு ஒதுங்கிவிடும். முழுமையாக ஒதுங்காது விட்டாலும் ஓரளவாவது உலகம் என்ன செய்யும், அவனை விட்டு ஒதுங்கும். இவன் விரும்பினாலும் உலகம் என்ன செய்யாது,
வராது. அப்படி ஒரு இயல்பாக அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கிறார், அந்த இரவை வைத்திருக்கிறார், மறைஞ்சிடும். அப்ப அந்த அடிப்படையில் இறை வைக்கப்படுகிற நேரத்தில் ஒரு முஃமின் எப்பொழுது என்ன நினைப்பான், உலகம் தூரமாகாதா, நான் ஒரு இபாதத்து செய்வதற்கு ஏதாவது வேலை செய்வதற்கு எல்லா வேலைகளும் நம்ம தலையில வந்து கொண்டிருக்கிறத நினைப்பான். இயல்பிலேயே தூரமாகுது எப்ப, இரவுல. நம்ம விரும்பியோ விரும்பாமலோ அது அப்படியே அல்லது இயல்பாகவே அது தூரமாகிறது. தூரமாகிற நேரம் இரவு நேரம். அப்படி என்றால் அது ஒரு முஃமினுக்கு இன்பமான நேரமாக என்ன செய்யும், இருக்கும். எனவே ரமலானில் இயன்றளவுக்கு நம்ம எதை பயன்படுத்த பார்க்கின்ற இரவு நேரம் தான். அதனால தான் குர்ஆன் இறங்கியது. ஒரு நாள் என்பது இரவு பகல் என்பது முழுமையாக இருந்தாலும் கூட அந்த லைலத் அந்த இரவுக்கு தான் மரியாதை. லைலத்துல் கத்ர் அந்த அந்த முழு நாளுக்கு என்ன செய்யல, அந்த இது இருக்கல, எல்லாம் லைலத் அந்த இரவுக்கு தான் மரியாதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அந்த இரவுக்குரிய சிறப்பை தான் நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்றால் அறிஞர்களுக்கு மத்தியில் ஒரு பெரும் ஆய்வே இருக்கிறது, ஃபதுலுல் லைல் அலன் நஹார், பகலை விட இரவுக்குள்ள சிறப்பு. பகலை விட இரவுக்குள்ள சிறப்பு. இறைவன் லைல் என்பதை எவ்வளவு சொல்றான் குர்ஆன்ல, ஹதீஸ்ல எவ்வளவு சொல்றான். பகலை எந்த அளவுக்கு இறைவன் சொல்றான், வஜஅல்ன நஹார மஆஷா, பகலை நம்ம உழைக்கிறதுக்குரிய நேரம். அது என்னது, உழைக்கிறதுக்குரிய நேரம். எங்கெல்லாம் இறைவன் இபாதத்தை சொல்லுவான பகல்ல, அதுக்கு அடுத்தது உழைக்கிறத சொல்லிடுவான். அதுக்கு அடுத்ததாக உழைக்கிறத சொல்லுவான். இதா குதியத்திஸ் ஸலாத் ஃபந்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபضலில்லாஹ், பூமியில போய் தேடி உழைங்க அப்படி என்று சொல்ற. நம்ம வெள்ளிக்கிழமை விடுமுறை என்று அல்லாஹ் உழைங்க என்ற வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை என்னது, வெள்ளிக்கிழமை உழையுங்கள், அதுக்காக கஷ்டப்படுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்வதை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் தஆலா பகலுடைய வேலையை உழைப்புக்குரிய இடமாக ஆக்கிக்கிறான். ஆனா இரவு வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு முஃமின் உலகத்தை விட்டு இயல்பாக தூரமாகிற நேரம், உலகம் அவனை விட்டு தூரமாகிற நேரம். இந்த இரவை நம்ம பயன்படுத்துகிற விஷயம் இருக்கிறதே, இதுல நம்ம யோசிக்க வேண்டிய மிக முக்கியமான பகுதிகள் இருக்கின்றன. என்னால் முடிந்த அளவுக்குள்ள விஷயங்கள் நான் இந்த இடத்துல சொல்லுகிறேன். அன்புள்ள சகோதரர்களே, எம்மை பொறுத்த வரைக்கும் இரவு என்பது, நம்ம இபாதத் என்பது உற்சாகம். அல்லாஹ் தஆலா எல்லாவற்றையும் ரஹ்மத்தையே அளந்து இந்த உலகத்தில் இறக்கப்பட்டிருக்குது. அது மாதிரி உற்சாகமும் அளந்துதான் என்ன செய்து இந்த உலகத்தில் இறக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொன்றுடைய ஆரம்பத்திலும் உற்சாகம் இருக்கும், கடைசியில் போராட்டம் இருக்கும். கடைசியில் என்ன செய்யும், போராட்டம் இருக்கும். இது எல்லாத்திலும் உள்ள விஷயம். ஒவ்வொருடைய ஆரம்பத்திலும் உற்சாகம் இருக்கும். மனித வாழ்க்கையில் எடுத்தா முதுமை, சோர்வு, இளமை என்னது உற்சாகம், அது எல்லா விஷயத்திலும் இருக்கும். அதனால ஆரம்பம் எல்லாருக்கும் இலகுவா இருக்கும். சில விஷயங்களை உண்டாக்குவது கஷ்டம், அது வேற. ஈடுபாட சொல்றேன் நான், ஈடுபாடு எல்லோருக்கும் இலகுவா இருக்கும். ஏன்னா அவன் ஆர்வத்தை அதை ஆரம்பிச்சிருப்பான். ஆனா தொடர்ந்து கொண்டு செல்வது இருக்கிறதே, அதுதான் போராட்டம். இந்த பகுதியை நான் கூட சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன், ஆனால் நேரம் என்ன செய்கிறது, போதாமல் இருக்கிறது. அதாவது ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் உற்சாகம் என்ற பகுதியை நிர்வகிப்பது இருக்கிறது மிக முக்கியமான ஒரு அம்சம். ஆரம்பம் எல்லோருக்கும் ஆர்வமாக இருக்கும், இயல்பாக அவர் ஈடுபட முடியும். ஆனால் தொடர்ச்சி போராட்டம் என்பது மிக கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இமாம் இப்னுல் ஜௌசி அவர்கள் அந்த நூலில் சொல்றாங்க, தல்பீஸ் இப்லீஸ், இப்லீஸுடைய குழப்பங்கள் என்ற நூலில் சொல்றாரு, மிக பெரும் அறிஞர்கள், மிக பெரும் திறமைசாலிகளுடைய பலகீனம் என்ன தெரியுமா, நிறைய வேலைகள் ஆரம்பித்திருப்பார்கள், கொஞ்சம் வேலையை தான் முடிச்சுப்பாங்க. கொஞ்சம் வேலையை தான் முடிச்சுப்பாங்க. ஆரம்பத்தில் உற்சாகம், ஒரு புத்தகம் எழுதி கண்டிருக்கிறவருக்கு ஒரு ஆர்வம் என்ன தெரியுமா, இதுலேயும் ஒரு புத்தகம் எழுதணும், அடுத்த புத்தகம் ஆரம்பிச்சிருவார். இது முடிக்கிற கொஞ்சம் லேட் ஆகும், வணங்கிட்டா அது அதையும் ஆரம்பிச்சிடுவோம், அதையும் ஆரம்பிச்சு வச்சுருவோம். இப்படி என்ன ஒரு 10-15 ஆரம்பிச்சுட்டு 2 முடிச்சுட்டு போயிடுறது, 2 முடிச்சுட்டு போயிடுறது. ஆனால் 1 முடிச்ச ஒரு மனிதனுக்குள்ள சந்தோஷம் இருக்குது. ஃபத்ஹுல் பாரியை எழுதி முடிச்சு 20 வருஷமா எழுதினார். 20 வருஷமா எழுதி முடிச்சுட்டு அவர் சொல்லுவாரு, அவரோட ஆரம்பத்தில் உள்ள உற்சாகம், ஆரம்பத்தில் உள்ள கருத்துக்கள் பின்னால மாறி இருக்கும். அதை போய் பார்த்து எடுத்துட்டு வர அளவுக்கு என்னது, அது 20 பாகங்களோட நூல். அதனால அவர் புத்தகம் எழுதினோன்னு ஒரு மக்கள் எல்லாம் கூட்டி ஒரு சாப்பாடு கொடுத்தாரு. என்னது, புத்தகம் எழுதி முடிச்சு மக்கள், ஏன்னா அது ஒரு போராட்டம். இது எல்லோருடைய பலகீனம். ரமலான்ல அதுதான் நடக்குது. ரமலானில் முதலாவது நாள் 11க்கு மேல இன்னும் தொழுகை இல்லையான்னு ஆர்வப்படுறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. 11ஓட முடிச்சுட்டே அப்படின்னு புள்ளாருவோம். அங்க கடைசிக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா 3 தொழுதாலும் போதும் தானே, 10 வேலைக்கு தானே 3 தொழுது பிழை இல்லையே, மார்க்கத்தில் சுண்ணத்தானே அது, அப்படி என்று வேற இஷ்டம் இல்லை. அதையே முதல் நாளே பேசலாம். ஆனா அந்த ஆரம்ப ஆர்வத்துக்கு அது ஒரு பேச்சு, கடைசி நாளைக்கு இன்னொரு பேச்சு எடுத்து பார்க்கிறோம். உற்சாகத்தை நிர்வகிக்க நம்ம தெரிந்தால் மட்டும்தான் நம்மளால சரியாக செய்ய முடியும். அன்புள்ள சகோதரர்களே, இரவு நேரங்களை பொறுத்தவரை நம்மளுக்கு ஆர்வம் வருகிறதா, ஆர்வம் வருகிற நேரத்தில் நமது ஆர்வத்தை எல்லை மீறி கொண்டு போகக்கூடாது. நம்ம அது 2ஆம் நாள்ன்றதை எடுத்துரும், 2வது நாள்ன்றதை என்ன செஞ்சிடும், எடுத்துரும். எல்லை மீறி கொண்டு போகக்கூடாதுன்னு சொன்னா, நாளைக்கு எனக்கு இவ்வளவு முடியுமா, நாளன்றைக்கு முடியுமா, 5ஆவது நாள் முடியுமான்னு கேட்டால் உள்ளன்னு சொல்லும், 5ஆவது நாள் கன்ஃபார்மா என்ன செய்யாது, இது முடியாது. 5ஆவது நாள் எது முடியும், 5 ரக்காத்து எனக்கு என்ன செய்யும் முடியும், 7 ரக்காத்து முடியும் அப்படின்னு ஒன்று மனதை சொல்லுதான். இன்றைக்கு நீங்கள் 7 ரக்காத்து என்ன செஞ்சுருங்க, தொழுதுருங்க. 6வது நாள் எது முடியும் அப்படியே நினைங்க, அதை 7வது இந்த இதை செஞ்சிருங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கையில்
ஒரு தாபியின் சொல்றாரு, அவருடைய இரவுல நான் வீட்டில் தூங்கினேன். இரவு 3 பகுதியாக பிரித்திருந்தார். இரவை 3 பகுதியாக பிரிச்சிருந்தார். முதலாவது அதாவது முதல்ல 2 தர்த்தீபில் வித்தியாசம் இருக்கும். மனைவி எழும்பி தொழுகிறாங்க. வீட்டுடைய அந்த நேரம் ஹயாத்தாக்கப்படுகிறது. அதுக்கு பின்னால அவருடைய மௌலா வேலைக்காரர் வீட்டில் இருக்கிறாரு, அவர் எழும்பி தொழுகிறாரு. அதுக்கு பின்னால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, தொழுகிறாங்க. முழு இரவும் வீட்டில் யாரோ தொழுது கண்டிருந்தீங்க. ஆனால் ஒவ்வொருவரும் மாறி என்ன செய்யறாங்க, தொழுகிறாங்க. நாங்கள் எப்படி வீட்டையே எழுப்பி விடுறது, சரியா? வீட்டையே எழுப்பி விட்டு எல்லாரும் தொழுகிறது, எல்லாரும் ஒரே நேரத்தில் என்ன செஞ்சிடுறது, தூங்கிடுறது. இவருக்கு சோறு வந்தால் இவர் என்ன சொல்றாரு தெரியுமா, எனக்கு என்ன போது மாதிரி இருக்குது, அப்போ உங்களுக்கு போதும்னா எனக்கு என்னது போது வந்து எல்லாரையும் சோர்வாக்கி போற அமைப்பில் இருக்கிறத பார்க்கிறோம். பிழையில் நான் சொல்லுவது சுண்ணான்னு சொல்ல வரல, எங்களை உற்சாகத்தை நிர்வகிப்பதற்கு. ரசூலுல்லாஹ் தொழுவாங்க. தொழுத பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், யாரு அறையில இருக்கக்கூடிய பெண்களை எழுப்பி விடுவது அப்படின்னு, என்ன எழுப்பி தொழ மாட்டீங்களா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள் என்ற செய்தி நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்ப இந்த அமைப்பு நம்ம இடத்துல என்ன செய்யணும், இருக்கணும். வீட்டை உற்சாகமா வைத்துக் கொள்வதற்கு முதலாவது மனைவி நீ எழுப்பி என்ன செய்யுங்க, நீங்க தொழுங்க. உதாரணமா எங்களை உற்சாகத்தை நிர்வகிப்பதற்கு முறை வைத்துக்க வேண்டும். இது ஒரு முறை, ஒரு 5-6 முறை சொல்லலாம். முதலாவது அம்சம், வீடு இன்னொருவரை முன்மாதிரியாக பார்க்க நேரத்தில் ஆர்வம் வரும். அந்த புரிஞ்சுங்க, உள்ள வந்து ஆர்வப்படக்கூடிய ஒரு இடம் என்ன தெரியுமா, முன்மாதிரியாக ஒருத்தரை பார்க்கிறார். யாராக இருந்தாலும் சரி, ஒருத்தர் வீட்டில் வந்து தொழுகிறாரு, ஒரு வகையில் வெட்கத்தால் ஆர்வம் வரும், உற்சாகத்தால் ஆர்வம் வரும், தாக்கத்தால் ஆர்வம் வரும். வீட்டில் ஒருவர் எழுப்பி தொழுகிறாரு. அப்போ மனைவி இரவுல ஆரம்பத்தில் தொழுகிற நேரம், அடுத்த நாள் சொல்லிக்கிறேன், நீங்க நாளைக்கு ஆரம்பத்தில் தொழுங்க, நான் என்ன செய்யறேன் இன்றைக்கு ஆரம்பத்தில் தொழுகிறேன். இந்த மாதிரி நேரத்தை பிரித்து வைப்பதில் என்ன செய்யும் தெரியுமா, மனைவி எழும்பிட்டாங்க, அல்லது கணவன் என்ன செஞ்சிட்டாரு, எழும்பிட்டார், அல்லது புள்ள என்ன செஞ்சுட்டு எழும்பிட்டு அப்புறம் அடுத்த நான் தொழணும் என்கின்ற இந்த சிந்தனை போக்கு எங்களை உற்சாகத்தில் என்ன செய்யும், வைத்திருக்கும். இது ஒன்று, உற்சாகமாக நாம் இருந்து கொள்வதற்காக நான் சொல்லக்கூடிய ஒரு வழி. இரண்டாவது சகோதரர்களே, முதல் வழி சொல்லிட்டேன், இது இரண்டாவது நினைச்சுக்கோங்க. முதல் வழி என்னன்னா, நம்ம 10வது நாள் 15வது நாள் நமக்கு இது நிலைக்குமா என்று நம்ம இப்பே அளவு போடலாம். அப்ப எது நிலைக்குமோ அதை இப்ப என்ன செய்யறது, தொடர்ந்து கொள்ள. ரசூலுல்லாஹ் பள்ளிக்குள்ள வீட்டுக்குள்ள வராங்க. அப்ப ஒரு மனிதர் பள்ளியில தொழுது கண்டே இருக்கிறார். ரசூலுல்லாஹ் தாண்டி வந்துட்டாங்க. யாருன்னு கேட்டார். இவர் தான் தொழுகைண்டா, அவரை பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அப்படி தொழுவார், அந்த மாதிரி இபாதத் அப்படின்னு நபி தொடர் பாராட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லைஸ ஹாதா மின் ஹியாரிக்கும், உங்களில் இவர் சிறந்தவர் கிடையாது என்றார் ரசூலுல்லாஹ். உங்களில் இவர் சிறந்தவர் கிடையாது, நம்மளுக்கு அவர் தான் சிறந்தவர். ஆனா ரசூலுல்லாஹ்வோட பார்வையில் இவர் உங்கள் சிறந்தவர் கிடையாது. அஃதலுல் அமாலி அத்வமுஹா வ இன் கல்ல, அமல்களில் மிகவும் சிறந்தது குறைந்திருந்தாலும் தொடர்ந்து இருப்பது. குறைந்திருந்தாலும் தொடர்ந்து. ரசூலுல்லாஹ் என்ன சொல்வாங்க, இது சாத்தியம் இல்லைன்றாங்க. இப்படி இருக்கிறதுங்க சாத்தியமே கிடையாது என்று ரசூலுல்லாஹ் சொல்ல வராங்க. எனவே தொடர்ந்து இருக்கணும், அது குறைந்திருந்தாலும் சரி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இன் ஸல்லா ஸலாத்தன் அஸ்பதஹா, ஏதாவது ஒன்றை தொழுதால் தொடர்ந்து ரசூலுல்லாஹ் என்ன செய்வார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, தொடர்ச்சிக்கு ஒரே வழி, முதலாம் நாள் ஆர்வத்தின் படி 30 நாள் வரை முடிவெடுக்க காமிக்கிறது. முதலாம் நாள் ஆர்வத்தை நிர்வகிச்சு குறைத்து 30 நாள் இது கண்டினியூ ஆகிறா, எவ்வளவு போனா என்ன செய்யும், கண்டினியூ ஆகும் என்பதை நம்ம தீர்மானிச்சுக்கணும் என்று சொன்னால் அதன் அடிப்படையில் செய்வது ஒரு வழி. இரண்டாவது, நம்ம இரவுகளை குடும்பத்தில் உள்ள ஒருத்தருக்கு பிரிச்சு விடுறது, இது இன்னொரு வழி. மூன்றாவது, இபாதத்தை பல்வகைப்படுத்திக் கொள்வது. தொழுகை அப்படி என்பதையே தொடராமல், குர்ஆன் ஓதல் என்பது அப்படியே தொடராமல், திக்ர் என்பதை அப்படியே தொடராமல், இஸ்திக்பார் என்பதை அப்படியே தொடராமல், அதை உடைச்சிக்கிறது, பிரேக் பண்ணிக்கிறது. 2 ரக்காத் தொழுகிறது அல்லது 4 ரக்காத் தொழுவது, அதுக்கு பின்னால உலக வேலை ஒன்று அதை பண்ணிக்கிறது. என்னது, ஒன்றில் உண்பது அல்லது வீட்டுடைய ஒரு வேலை இருந்து அதை முடிச்சுக்கிறது. அதுக்கு பின்னால என்ன, குர்ஆன் ஓதுவது. அதுக்கு பின்னால குர்ஆன் தொடர்ச்சியில் சோர்வு என்ன செய்கிறது, இருக்கிறது. தொடர்ச்சியில் வேலை, ஒரு இன்ட்ரெஸ்டான வேலை செஞ்சாலும் தொடர்ச்சியில் என்ன செய்யும், சோர்வு இருக்கும். அப்ப அதை பிரேக் பண்ணுவது இருக்கிறது, பிரேக் பண்ணி இன்னொரு பகுதிக்கு போய் மறுபடியும் குர்ஆன் ஓதணும் என்ற ஒரு ஆர்வம் வருவது இருக்கிறது. இது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம மல்டியாக வைத்துக் கொள்வது, பல வெரைட்டியில் என்ன செய்வது, வைத்துக் கொள்வது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, 4வது, இது சில வேளை இறுதியாகத்தான் என்ன செய்யும், வைத்துக் கொள்ளலாம். 4வது அம்சம் என்ன, இதுதான் மிக முக்கியமான அம்சம். அல்லாஹு தஆலா எங்களுக்கு மௌத்து வரைக்கும் காலம் தந்திக்கிறான் புரிஞ்சுக்கணும். எது வரைக்கும் டைம் தந்திக்கிறான், மரணம் வரைக்கும். 70 வருடத்துல மௌத்தாகுவோமா, அது வரைக்கும் எங்களுக்கு டைம் இருக்குது. 60 வருடத்துல மௌத்தாகுவோமா, அது வரைக்கும் டைம் இருக்குது. ரமலான் 4 நாளோட டைம் முடிஞ்சுன்னு நினைச்சிடக்கூடாது. சைத்தான் முடிச்சிடறான். எப்படி முடிச்சிடறான் தெரியுமா, நீங்க முதலாம் நாள் 2ஆம் நாள் 3ஆம் நாள் தொழுதுட்டு 4வது நாள் ஏதோ ஒரு சோர்வு காரணமாக வேற வேலை காரணமாக மிஸ் ஆகிடுறீங்க. 5வது நாள் மிஸ் ஆகிடுறீங்க. சைத்தான் வாரா, என்ன அட்வைஸ் பண்ணுவான் தெரியுமா, ரமலான்ல சைத்தான் வந்து சொல்லுவான், இந்த ரமலானை நாசமாக்கிட்டாங்க, ஆனா 25 நாள் அங்கே அழகா இருக்குது. ஆனா சைத்தான் வந்துடும் 5ஆம் நாள் வந்து, இந்த என்ன முடிவு எடுக்கிற, முடிச்சுட்டு ரமலான்
இதுக்கப்புறம் இந்த ரமலான் என்னது முடிஞ்சுது. அடுத்த ரமலானையாவது ஒழுங்காக பயன்படுத்து. 25 நாள் ஞாபகம் வராது. எப்படி அடுத்த ரமலானையாவது ஒழுங்காக ஞாபகப்படுத்து. அதை முழுமையாக பழக்கிக்க. இந்த ரமலானை வேஸ்ட் ஆக்கிட்டாய் பாரு. தொழுதா தொடர்ந்து தொழுதிருக்கணும். பயான் கேட்டாய் தானே தொடர்ந்து இருக்கணும். எல்லாத்தையும் சொன்ன உடனே இவர் என்ன செஞ்சிடற தெரியுமா, அந்த கண்டினியூட்டி போயிட்டு தொடர்ச்சி சரி அப்படியே தொடர். எதை அப்படியே 4 நாள் தொடர்ந்து செஞ்சு 2 நாள் தானே ஃபெயில் ஆகினாய். இன்னும் மற்ற நாள் இருக்கு திருப்பி ரீஸ்டார்ட் பண்றதுக்கு சைத்தான் ஐடியா கொடுக்கவே மாட்டான். அந்த இடத்துல எப்படி இருக்கும் தெரியுமா, 2 நாள் முடிஞ்சதுனால இனி எல்லாமே முடிஞ்சுது அப்படி என்கின்ற சிந்தனையை போட்ட உடனே டோட்டல் நாளே முடிச்சிடுறது. இன்னும் சிலர் எப்படி ஆகிறாண்டா, சரி இந்த 20 விட்டுருவோம், கடைசி 10 இன்ஷா அல்லாஹ். அது கொஞ்சம் விலை சைத்தா கடைசி 10 கொண்டு போய் சேர்த்துருவாங்க. விளங்கிட்டா, கடைசி 10ல் ஏதாவது மிஸ் ஆகி ஒற்றைப்படை ஒன்று மிஸ் ஆகிட்டு, இரட்டைப்படை ஒன்று மிஸ் ஆகிட்டேன்னு வைங்க. 20 மிஸ் ஆகிட்டு, 20 தானே மிஸ், 21, 23, 25, 27, 29 இருக்குது. அப்படில ஒற்றைப்படை ஒன்று மிஸ் ஆகிட்டே. நிறைய நபித்தோழர்கள் 27 தான் என்ன செஞ்சுக்கிறாங்க, கருதிக்கிறார்கள். 27க்கு போயிடுறது. சுருக்கி 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 ரமலான் விட்டு வெளியே போட்டுருவான். ரமலான் விட்டு என்ன செஞ்சிருவான், வெளியே போட்டுருவான். ஆனால் இது நம்மளுக்கு மலக்கு அட்வைஸ் பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டு சைத்தாண்ட அட்வைஸ். வகாசமஹுமா இன்னி லக்குமா லமினன் நாசஹி, நான் உங்களுக்கு உபதேசம் தானேன், அவர்கள் இருவருக்கும் சத்தியம் பண்ணினான் சைத்தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எப்படி சைத்தான் சத்தியம் பண்ணா அப்படின்னா உள்ளத்துல நம்பிக்கை ஏற்படுத்துவான், ரமலானை மதிக்கிற மாதிரியான தோட்டங்கள் ஏற்படுத்துவான். எனவே மரணம் தான் எங்களோட முடிவு. இல்லாம போகும் வரைக்கும் எங்களுக்கு டைம் இருக்குது. ரமலானில் ஒரு இரவில் நாம் தொழுது லைலத்துல் கத்ர் இரவு எம்மை அடைந்தால் அதனுடைய டோட்டல் சிறப்பு எங்களுக்கு கிடைச்சா முடிஞ்சது. எல்லா பாவ மன்னிப்பை அல்லாஹ் தஆலா தருவதற்கு என்னது போதுமானவன். எனவே எப்பயும் நம்ம சோர்வடைய கூடாது. 2 நாள் மிஸ் ஆயிட்டா, 2 நாள் மிஸ் ஆகினதா நம்ம கணக்கில் இருந்து ஒரு மாதிரியா இருந்துகிட்டு இருக்கும். அது நல்லது, அந்த குறை உணர்வு. ஆனா அதற்காக வேண்டி ரப்பு இந்த 2 நாள் மிஸ் ஆகினதுனால நீ தோல்வி அடைஞ்சவன் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான், சொல்ல மாட்டான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஷைத்தானுடைய அந்த போராட்டம், ஷைத்தானுடைய சதி அல்லாஹ்வுக்கு தெரிந்தது. அதனால அடுத்த நாள் என்ன செய்யணும் தெரியுமா, 6வது நாள் திருப்பி அதை ரீஸ்டார்ட் பண்ணணும். 6வது நாள் என்ன செய்யணும், ரீஸ்டார்ட் பண்ணணும். என்ன நினைக்க கூடாது, இப்ப நான் முதலாவது ஆரம்பிச்சுக்க நினைக்க கூடாது. 6 நாள் இடையில கொஞ்சம் மிஸ் ஆயிட்டு அப்படி நினைச்சுக்கலாம். எப்படி 6 நாள் 2 நாள் என்ன செஞ்சுட்டு ஏதோ வேலை பழுவில் அப்படி ஆகிட்டு, நான் கடமை விடல, சுண்ணத்தை என்ன செஞ்சுட்டு ஏதோ ஆகிட்டு, இப்ப நான் 6வது நாள் என்ன செய்கிறேன், தொடர்கிறேன். பூர்த்தியாக்கிங்க. அந்த குறையை என்ன செய்ய வேண்டாம், பதிய வைத்துக் கொள்வதனால சோர்வுல நிறைய பேர் விழுவார்கள். இப்போ உதாரணமாக எல்லாத்தையும் ஒரு SMS பரவி கேட்டிருக்கேன், என்ன குர்ஆனை முழுமையாக ஓதுவதற்கு எத்தனை நாள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால பக்கம்ன்றது. போன வருஷமே அது வந்துச்சு, போன வருஷமே அது வந்தது, நல்ல விஷயம். ஆனா தொடர்ச்சியில பாதிப்பு வரும். தொடர்ச்சியில் என்ன செய்யும், பாதிப்பு. ஒருவர் அதை தொடர்ந்து செஞ்சுக்கின்னு வராருன்னு வைங்களேன், ஒரு 3வது நாள் 4வது நாள் மிஸ் ஆகிடும். அந்த நாளே மிஸ் ஆகிட்டு முடிச்சு 30 ஜூஸ் ஓத முடியாது, 30 ஜூஸ் ஓத முடியாது. அப்போ குர்ஆனை முடி வச்சிருது. இனி அந்த சிஸ்டம் சரி வராது. கிடைச்சா வளமையா ஓதுற மாதிரி ஓதிடுவோம். 2 நாள் மிஸ் ஆகிட்டு தானே, அதே மாதிரி அடுத்த நாள் தொடர வேண்டியது தானே. ஒரு பகுதி போயிட்டு உனக்கு 20 ஜுஸுகளையாவது முடிக்க வாய்ப்பு கிடைக்குதா இல்லையா, ஒரு 10லையாவது முடிக்க வாய்ப்பு கிடைக்குதா இல்லையா. இந்த சிந்தனையை நீ எடுத்ததனால் இடையில சைத்தான் உன்னுடைய போராடி நீ தோல்வி அடைந்தாலும் நீ வெற்றி அடைஞ்சிட்டாய். சைத்தான் இடைக்கிடை வருவதில் வேகமாக இருப்பான். வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ், அல் ஹன்னாஸ் என்ன போயிட்டு வந்துட்டே இருப்பான். அதான் சொல்லக்குள்ள போயிடுவான். அதுக்காக தொழுது முடிஞ்சு வர வேண்டியதான சைத்தான் வரமாட்டான். அதான் முடிஞ்சோடனே வந்துடுவான். நாங்கள் சொல்லுவாங்க தொழுது முடிச்சுலாம் வரமாட்டான். அதான் முடிஞ்சோடனே வந்துடுவான். இக்காமத்திற்கு போயிடுவான். இக்காமத்து முடிஞ்சோடனே வந்துடுவான். இக்காமத்து முடிஞ்ச உடனே வந்துடுவான். அப்படின்னு அர்த்தம் என்ன, அவனுக்கு இது அதாவது அப்படி கண்டினியூவா அதை செய்யறான், கண்டினியூவா அதை என்ன செய்யறான், செய்து கொண்டிருக்கிறான் என்பதை பார்க்கிறோம். அப்ப நாங்க தோல்வி அடையத்தான் செய்வோம். போராட்டம் யுத்தம் என்று இருந்தால் 4 இடத்துல தோல்வி என்ன செய்யும், வரத்தான் செய்யும். தோல்வியை எக்ஸெப்ட் பண்ணி இதான் இந்த லைஃப் என்று ஆக்கி விடாமல் இபாதத்தில் என்ன செய்யணும்டா, அந்த மாதிரியான கெப் விழுகிற நேரத்தில் இது நடக்கத்தான் செய்யும். அதுக்கு தான் அல்லாஹ் தௌபா வைத்திருக்கிறான், அதுக்கு தான் அல்லாஹ் இஸ்திக்பார் வைத்திருக்கிறான், அதுக்கு தான் அல்லாஹ் பாவ மன்னிப்பு வைத்திருக்கிறான். அதை செய்து இதை குறைய நிறைத்து இஸ்திக்பார் செய்வதற்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிட்டதுல அப்படியே நினைத்து அதை தொடர்வோம் என்றால் நிச்சயமாக எங்களால் தொடர முடியும். ஒருவர் முழு நாளை வீணாக்கிட்டார் வைங்க, 20, 10, 25 நாள் வீணாக்கிட்டார். கடைசி ரமலான்ல அவருக்கு 4 நாள் தான் கிடைக்குதுன்னு வைங்க. அந்த 4 நாள்ல கூட அவர் என்ன செய்யணும், அந்த போராட்டத்தை இழுத்து பிடிக்கணும். அதனால தான் ஒரு அறிஞர் சொல்றார், இந்த இபாதத்து விஷயத்தில் எனது நஃப்ஸை ஜாஹத்து நஃப்ஸி 20 சனா, 20 வருஷம் நான் யுத்தம் செய்திருக்கிறேன். இபாதத்து விஷயத்தில் போராடிக்கிறேன். தொழுகிறதுக்கு, நோன்பு வைக்கிறதுக்கு, சுண்ணத்தான வேலை 5 நேரம் தொழுகிறதுக்கு அது வேற, சரியா? இது சுண்ணத்தான இபாதத்துக்களை சொல்றேன். அதுல நான் போராடி இருக்கிறேன், அதுல கஷ்டப்பட்டிருக்கிறேன். அவ்வளவு போராட்டம், தோல்வி வெற்றி, தோல்வி வெற்றி என்று 20 சனா, 20 வருஷம் இன்பம் கண்டிருக்கிறேன். 40 வருஷம், 20 வருஷம் போராட்டம், தொடர்ச்சியா 20 வருஷம் என்ன இன்பம். காரணம் என்னட்ட சைத்தான் தோல்வி அடைஞ்சிட்டான். என்னிடத்துல சைத்தான் தோல்வி அடைஞ்சிட்டான்னு அர்த்தம். போராட்டத்துல எல்லாம் யார் அப்படி தொடர்ந்து செய்கிறானோ
அவர் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அவருக்கு ஒரு வெற்றியை கொடுப்பான். அவரோட போராட்டத்தை அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், பார்க்கிறான். அதனால் அன்புள்ள சகோதரி, அல்லாஹ் தஆலா சொல்றான், முஃமின்கள் யார் தெரியுமா, ஷைத்தானுடைய ஒரு கூட்டம் அவர்களை தொட்டால் ததக்கரு ஃபைதா ஹும் முப்சிரூன், ஞாபகப்படுத்தி தங்களை என்ன செஞ்சு கொள்வாங்க, பார்வையுடையவர்களாக ஆக்கிக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்வதை பார்க்கிறோம். எனக்கு தரப்பட்ட நேரத்துக்குள் உற்சாகம் சம்பந்தமாக நான் சுருக்கமாக சொல்லி இருக்கிறேன். ஆனால் இந்த உற்சாகம் என்ற தலைப்பு இந்த ரமலானுக்கு மிகவும் முக்கியமானது. அதை எப்படி நம்ம நிர்வாகம் செய்து கொள்வது, குறிப்பாக இரவுடைய நேரங்களில் எப்படி அதை நிர்வாகம் செய்து கொள்வது என்பது மிக முக்கியமான விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது பற்றி நிறைய உற்சாகத்தை பற்றி என்ன செய்திருக்கிறார்கள், சொல்லி இருக்கிறார்கள். இன்னொரு சந்தர்ப்பம் கிடைத்தால் அது பற்றி இது போதும் ஓரளவு விரிவாக என்ன செய்ய முடியும், பேச முடியும் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.